ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் டைமாக நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அதோட மசாலாவோட சேர்ந்து சூப்பராக இருக்குது. பலாக்காய் பிரியாணி. பலாக்காய் உப்பு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சாச்சு. தயிர், எலுமிச்சம்பழம், பச்சை மிளகாய், தக்காளி, வெங்காயம், சின்ன வெங்காயத்தை சோம்பு போட்டு இடித்து வைக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதுமாதிரி தேங்காய் பால், ரைஸு அதை ஊற வச்சுருக்கேன். இதை செய்ய போகிறோம். குக்கரில் நெய் போட்டாச்சு. ஹோல் கரம் மசாலா போட்டுக்கலாம். சோம்பு, சின்ன வெங்காயம் அடித்தது, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கிளறி கொடுத்துக்கலாம். நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரணும் கிளறி. தாராளமாக புதினா மல்லித்தலை போட்டுக்கோங்க. இந்த எண்ணெயிலேயே அதை அப்படியே வேகணும். தூள், காஷ்மீரி மிளகாத்தூள், கரம் மசாலா, பிரியாணி மசாலா எல்லாத்தையும் போட்டுக்கணும். நான் 2 டம்ளருக்கு தான் இது போட்டிருக்கேன். பச்சை மிளகாய் வேறு 2 போட்டிருக்கேன். தயிர், தக்காளி அரைச்சிருக்கேன். அந்த பேஸ்ட். பலாக்காய் பிரியாணி. உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம். இதுலேயே ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கணும். தேங்காய் பால் ஊற்றுறேன். இதுலேயே ஒரு 10 நிமிஷம் வேகணும். அப்புறமா அரிசி போட்டு கொதிக்க வச்சுருக்க தண்ணியை ஊற்றி க்ளோஸ் பண்ணிக்கலாம். சிரிச்சு அரிசி போட்டுக்கலாம். கொஞ்சமாக லெமன் புழிஞ்சு விட்டுக்கலாம். ரெடி ஆயிடுச்சு. உப்பெல்லாம் செக் பண்ணிக்கணும். இப்போ ஹாட் வாட்டர் இங்கே கொதிச்சுக்கிட்டு இருக்க சைடில் அதை எடுத்து ஊற்றிக்கலாம். க்ளோஸ் பண்ணிடலாம். அரிசி நான் வீட்டு அரிசி தான் எடுத்திருந்தேன். பிரியாணி அரிசி அடுப்பில். ரெடி ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணலாம். பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பலாக்காய் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ஒரு அடியில் ஒட்டாமல் பொலன்னு வந்திருக்கு. கொஞ்சமாக போட்டிருக்கேன். போட்டு நெய் அதுலேயும் ஊற்றிருக்கேன். இதோட இப்போ மேலேயும் கொஞ்சம் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். கிளறி கொடுத்துருக்கோம். ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு உருளைக்கிழங்கு போண்டா. ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு உருளைக்கிழங்கை வேக வச்சு உப்பு போட்டு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு கரம் மசாலா, மிளகாத்தூள், மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள், அதுலேயே வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, மல்லித்தலை எல்லாம் போட்டுட்டு மசாலா போட்டு நல்லா உப்பெல்லாம் போட்டு செக் பண்ணிவிட்டு உருட்டி வச்சுக்கலாங்க. நீங்கள் உருளைக்கிழங்கு வாங்கையில் நல்லா பார்த்து வாங்கிக்கோங்க. பச்சை கலர் இல்லாத உருளைக்கிழங்கா வாங்காதீங்க. அந்த பச்சை கலர் உருளைக்கிழங்கும் முளைச்ச உருளைக்கிழங்குலாம் இது வந்து ரெடிமேடு மிக்ஸு பஜ்ஜி மாவு நான் போட்டுக்கிட்டேன். தயிர் பதத்துக்கு இது பண்ணிக்கலாம். எண்ணெய் நான் ஊற்றிக்கிட்டேன். இந்த முளைச்ச உருளைக்கிழங்குலாம் வந்து கடைங்கள்லாம் போடுறாங்க. அது வந்து குழந்தைங்களுக்கு செரிமான ப்ராப்ளம் வரும். அதுவும் இல்லாமல் வயசானவங்களாம் சாப்பிட்டா சீக்கிரமாக சுகர் வந்துடும். அந்த மாதிரி சாப்பிடாம வீட்டில் இந்த மாதிரி நம்ம வந்து உருளைக்கிழங்கு நல்ல குவாலிட்டியான உருளைக்கிழங்கு வாங்கி தாராளமாக நம்ம செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ரொம்ப ஹெல்த்தி. உருளைக்கிழங்குலாம் எல்லா விதமான சத்துக்களும் இருக்குது. ரொம்ப நல்லது. ஈவினிங் வந்து வீட்லேயே செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால ஹெல்த்தியும் கூட. சூப்பராக இருக்குது பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக. சேனலை லைக் ஒன்று